உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 9/8/2026 முதல் 15/8/2026 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை யோகினி ஏகாதசி. மறக்காம அவல் பாயசம் செஞ்சு தானம் பண்ணுங்க. குறிப்பா தாயாரோட சன்னதியிலிருந்து தானம் பண்ணீங்களா பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும், நல்லதுகள் அதிகம் நடக்கும். செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அதை அனுபவிப்பீங்க. 10/8/2026 திங்கட்கிழமை சோம பிரதோஷம். மறக்காம போய் அனைவரும் கலந்துக்கோங்க. பிரதோஷத்திலே மிக மிக பெரிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம், அதுக்கு அடுத்துதான் சோம பிரதோஷம். அதனால இந்த திங்கட்கிழமை வர பிரதோஷங்கிறது ரொம்ப நல்லது. மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம். செஞ்சு பாருங்க, பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கும், நல்லதுகள் அதிகம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. 12/8/2026 புதன்கிழமை அமாவாசை, ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு யாகம் நடக்கும். யாகம் முடிச்ச உடனே 1008 தீபம் போடுவோம். இந்த அமாவாசைக்கு 1008 தீபம் போடுறோம். வாய்ப்பெல்லாம் வந்து கலந்துக்கோங்க. ஒரு தீப விழாவில் கலந்துக்கிறது ஒரு பெரிய நன்மை. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அந்த விழாவாக இருக்கும். நல்லதுகள் அதிகம் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை செஞ்சு மகிழ்வீங்க. செஞ்சு பாருங்க, வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். 14/8/2026 வெள்ளிக்கிழமை ஆடி பூரம், வளையல் திருவிழா, ஆண்டாள் அவதார நாள். அதனால ரொம்ப விசேஷம். திருமணமாகாத சகோதரிகள் ஆடி பூரம் அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் தானமாக கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். வளையல் வாங்கி கொடுங்க, நல்லது. திருமணம் நடந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்க வளையல் வாங்கி கொடுங்க, அது ரொம்ப விசேஷம். நீங்களும் வளகாப்பு செஞ்சு வளையல் போடுவீங்க, அதனால அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஆடி போர் அன்னைக்கு சிறப்பான அலங்காரம், வளையல் அலங்காரம் பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம். வந்து பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாங்க, ஆடி போகிறத உங்க கூட சேர்ந்து எல்லாரும் கொண்டாடலாம். ஒரு சின்ன அறிவிப்பு. வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் நம்ம தொழில் சிறக்கணுங்கிறதுக்காக, அதாவது நம்ம செய்யற தொழில் நல்லா முன்னேறணும், நமக்கு அதிக வருமானம் கிடைக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வரக்கூடிய ஆண்டு நமக்கு அதிகம் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஆண்டா மாறணும் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி நன்னாளில் நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் பிரம்மாண்ட யாகம் தொடங்க இருக்கிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. ரொம்ப குறைவான இடங்கள் தான் இருக்குது, 108 பேர் தான். அதில் ரொம்ப குறைவான இடங்கள் தான் இருக்குது. தயவு செஞ்சு அதில் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பு மறுபடியும் வரணும்னா 1 வருஷம் காத்திருக்கணும். ஏன்னா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வரம் கொடுக்குற நாள் அன்னைக்கு அந்த பூஜை பண்ணும்போது கட்டாயம் நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம பணம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நிறையா வந்து கையில் இருந்தது. இப்போ எல்லாமே மொபைலில் வந்துருச்சு பணம். அதிக பேர் யாருமே கையில் பணத்தை வச்சுக்கிறது இல்லை, மொபைலில் தான், அக்கௌண்ட்டில் தான் நம்ம பார்க்குறோம். அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் டிஜிட்டலாக தான் பண்ணுறோம். இந்த டிஜிட்டல் பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நவகோள்களில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சுக்கிரன், ராகு, புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. இந்த டிஜிட்டல் பணம் வரணும் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். சுக்கிரன் தான் மகாலட்சுமி, மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தால் தான் பணத்தையே நீங்கள் தொட முடியும். இந்த வரலட்சுமி நாள் வந்து வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். நம்ம பண்ற ஹோமம் தொடங்கிறது வந்து பாத்தீங்களா புதனோட ஹோரையில தொடங்கி ராகுவோட காலத்துல பண்றோம். ராகு காலத்துல நடந்து சுக்கிரன் ஹோரையில முடிக்கிறோம். புதன் ஹோரையில தொடங்கி சுக்கிரன் ஹோரையில முடிக்கிறோம். இடையில ராகு காலம் வருது. இந்த சூட்சமத்தெல்லாம் கண்டுபிடிச்சுதான் நம்ம அவ்வளவு சிறப்பான ஹோமமே செய்யறோம். அது இல்லாம உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வர போறீங்க. உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போறோம். அதுல உங்க ஜாதகத்துல 2ஆம் இடம், 11ஆம் இடம், இது ரெண்டும் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஸ்தானத்துக்குரிய கிரகத்துக்குரிய வழிபாடு முறைகளையும் நீங்க டெய்லியும் கேட்கக்கூடிய ஒரு மந்திரத்தையும் நான் உங்களுக்கு தந்துருவோம். கண்டிப்பா ஏற்கனவே நெட்ல இருக்கு, ஆனா உங்களுக்கு அது தெரியாம இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம். அந்த மந்திரத்தை டெய்லியும் ரெகுலரா நீங்க கேட்டே ஆகணும் அப்படிங்கறது. அதை நீங்க ரெகுலரா கேட்டாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். 100% அந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரம், எல்லாத்துக்கும். இப்போ உங்க பக்கத்துல இப்போ பூஜைக்கு 108 பேரா, பக்கத்துல இருக்கிறவங்க வேற மந்திரமா இருக்கும், உங்களுக்கு வேறையா இருக்கும், அடுத்தவங்களுக்கு வேறையா இருக்கும். அந்த மாதிரி 12 வகையான மந்திரங்கள் மாறுங்க.
ஏன்னா 12 ராசி இருக்கீங்க இல்லையா, அதில் 12 வகையான மந்திரங்கள் மாறும். அதில் 2 பேத்துக்கு ஒரு சில 2 ராசி ஒரு சில பேத்துக்கு வரும். ரிஷபம், துலாம் அவங்களுக்கு ஒரே மந்திரம் தான் வரும். மிதுனம், கன்னி அவங்களுக்கு ஒரே மந்திரம் தான் வரும். மேஷம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் அவங்களுக்கு ஒரே மந்திரமாக தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மந்திரம் தான் இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கோங்க, வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த நல்ல வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் தொழிலில் விரிவுபடுத்தும். 100% 50% ப்ராஃபிட் எடுப்பீங்க. இப்போ இருக்கிறதோட 50% அதிகமாக ப்ராஃபிட் எடுத்து தர வேண்டிய பொறுப்பு ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோடது. மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து தகவல்களையும் நாங்கள் கட்டாயம் தருகிறோம். தொடர்ந்து வாராசி பலனுக்குள்ள சொல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இருப்பாரு. 4ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இருப்பாங்க. 5ஆம் இடத்துல கேது பகவானும், 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பாங்க. 11ஆம் இடத்துல ராகவும், 12ல சனி வக்கர நிலையில் இருப்பாங்க. சனி பகவான் வக்கரமானதுனால 7.5 சனியோட தாக்கம் குறைஞ்சிருக்கும். அதை புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்ததுனால எல்லாத்துலேயும் அவசரம் தான். உடனே நடக்கணும், இப்பவே வேணும், எப்படி கிடைக்கும், கொஞ்சம் பொறுத்து இருக்கணும்ல. அதை புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வேகத்தை குறைங்க, விவேகத்தை அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடம் தனகார வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சமாகிறாரு. கண்டிப்பா பண வரவு தாமதமாக தான் இருக்கும். உடனே வரணும்னு ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாளுங்க, நல்லது. கணவன் மனைவி நண்பர்களுக்குள்ள சண்டைகள் வரும். பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வரும். எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா, தொழில் ரீதியான பாதிப்புகள் இந்த வாரத்துல வரும். குறிப்பா பணத்தடைகள் ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி சிக்கனமா செலவு பண்ணுங்க. கோபத்தை அதிகரிக்காதீங்க. அவங்க கிட்ட பொறுமையா பதில் சொல்லுங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்றவங்களுக்கு இந்த வாரம் உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. நண்பர்கள் கூடயே பிரச்சனைகள் வரும். அதுவும் பணம் சம்பந்தமான பிரச்சனை வரும். நீங்க வாங்கியிருந்தாலும் சரி, நீங்க கொடுத்திருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையா இல்லைங்க, அந்த பணம் கிடைச்சிரும். இப்ப அவசரப்பட வேண்டாங்கிறது புரிஞ்சு நடந்துக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பெரிய மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பா சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் வரும். கடன் பிரச்சனை, பண பிரச்சனை இப்பதான் சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ள எப்படி சொத்து சேர்க்கை நடக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் ஆச்சரியமா கேட்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ராகு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. பணத்தை சக்சஸ்ஃபுல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. 5ஆம் இடத்துல கேதுக்குனால இருக்கிற இடம் பூர்வீக சம்பந்தமான மாற்றங்கள் கொடுத்து இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படி ஏதாவது வகையில லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வருமானம் அதிகரிக்க செய்வாரு. அவங்களுக்கு கடல் தாண்டி சென்றவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா சுக்கிரன் நீச்சமா இருக்கான், 6ஆம் இடத்துல இருக்கிறான். எதிரிக்கு பலம், உங்களுக்கு பலவீனம். பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் வளர்ந்து தேடுங்க, நல்லது. அதுவரை தயவு செஞ்சு பொறுமையாளுங்க, நல்ல மாற்றங்கள் நடக்கும். மாணவ மாணவியருக்கு புதனும் குருவும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கனால பாராட்டுகள் கிடைக்கும், நன்மைகள் அதிகம், மாற்றம் கொடுக்கும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தாய்வழி உறவினர்களால் நன்மைகள் நடக்கும். கணவருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நடக்கும். கோபத்தை குறைங்க. சமைக்கும் போது பொறுமையாக சமைங்க. அப்பப்போ கேஸை அடுப்பில் வச்சுட்டு எங்கேயா வெளியில் பேசிட்டு பாத்திரத்தை தீய வச்சிடுறீங்க. யாரெல்லாம் அது பண்ணிருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் மறந்து விட்டுறது, பால் வச்சுலாம் பொங்கி கீழே வலிஞ்சு ஊற்றுது, கண்டுக்காமக்கிறீங்க. கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் உணருங்க. 2வது ஹெல்த் மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது. வண்டி வாகனத்தில் போனீங்கன்னா வண்டி வாகனத்தை சர்வீஸ் பண்ணிக்கோங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கிறதுனால, 7.5 சனி நடக்கிறதுனால பெரிய தாக்கம் இல்லை, குறைவான தாக்கம் இருக்குது. சுக்கிரனும் சனி பார்வை இருக்கனால தவறு செய்யாத குற்றவாளியாக உங்களை மாற்றுவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே போட்டுருவாங்க. மற்றவங்க உங்களை குறை சொல்கிற மாதிரி ஒரு மாயை பிம்பம் உருவாகும், அதில் மாட்டிக்காதீங்க. சொந்தமாக தொழில் பண்ணும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் பொறுத்தால் பூமி ஆழ்வார். நீங்கள் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். குறிப்பாக சுக்கிரனோட மாற்ற பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை பன்மடங்கு மாறுங்கிறதுல மாற்று கருத்துல. இந்த வாரம் ஒரு சின்ன முக்கியமான விஷயம், ஒரு நிமிஷம் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு யாகத்தை பற்றின ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். மறக்காம அதை பாருங்க. என்னடா இது இவர் வருமானத்துக்காக அதை பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு வருஷத்துல ஒரு முறை தான் நடக்கும். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான் அந்த பூஜை பண்ணுவோம். இதோட சிறப்புகளை பற்றி சுருக்கமாக ஒரே ஒரு நிமிஷம் தான், கொஞ்சம் பொறுமையாக அதை பார்த்துருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டியது, நீங்க தயவு செஞ்சு இணையலாம், உங்களை இணைய சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கான வீடியோவே அல்ல.
ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பக்கத்தில் யாராவது போனால் மட்டும்தான் நீங்கள் போவீங்க. நீங்கள் சுயமாக முடிவெடுத்து போக மாட்டீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி விடுவீங்க. நிறைய நல்ல வாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி அவரு நல்லா ஜெயிச்சு வந்துடுவார். அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஏப்பா இந்த ஐடியாவே நான் கொடுத்ததுப்பா, எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இவன் டிஸ்கஷன் பண்ணேன், அவன் அது ஓகேன்னு பண்ணி அவன் நல்லா பொழைச்சிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது, நம்ம நேரம் பிடிக்குதுன்னு நம்ம நேரத்தை குறை சொல்லிட்டு தான் இந்த நொடி வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த டைமாவது விழிப்புணர்வாக ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த பூஜையோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அதை ஒரு நிமிஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக நம்ம கலந்து பெரிய அளவில் ஜெயிக்கலாம். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், மேஷராசிக்காரர்கள் அனைவருமே செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், ஏகாதேசி அன்னைக்கு அவல் பாசம் செஞ்சு தானம் கொடுங்க. உங்களுக்கு பண வரவு அள்ளித்தரத்துக்கு லட்சுமி தயாராயிட்டா. அதிக முழிக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவும், 4ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சஸ்தானத்திலையும் உங்கள் ராசினாதான் நீச்சமாக இருக்காது, மனசில் வச்சுக்கோங்க. 10ஆம் இடத்துல ராகு, 11ல் சனி பகவான் வக்கரம், 12ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம், சுக்கிரன் சனியும் பார்க்குறாங்க. எப்போவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் சுப செலவுகள் நிறைய நடக்கும். ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க, சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா நல்லது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு பண்ணி கஷ்டம் நஷ்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. தொழில் ரீதியான விரிவுபடுத்துறதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ பண்ணீங்களா உங்களை கொண்டு போய் வேற செலவு கொண்டு போய் இழுத்து விட்டுரும். கொஞ்சம் காலம் பொறுத்து அதுக்கப்புறம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச புரட்டாசி, ஐப்பசி இந்த டைமில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வண்டி வாகனத்தை சரி பண்ணிக்கோங்க. வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க. லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வண்டியில் காற்று எல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிரேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. முடிஞ்ச அளவு 40 to 50க்குள்ளே போங்க. அதுக்கு மேலே வேகம் எடுக்க வேணாம். கீழே விழுந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு பெரிய அளவுக்கு பண்ணியாகணும். புரிஞ்சு நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் விசேஷங்கள் அதிகம் நடக்கும். முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசேஷங்கள் நடக்குது, வாழ்த்துக்கள். பெரிய அளவில் கிராண்டாக பண்ணுவீங்க. அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக கடின முயற்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் வரும். அது சம்மந்தமான தகவல் வரும். அதுலேயும் ஒரு சின்ன தடை வந்து தான் அது ஓகே ஆகும். அந்த தடையை கண்டு பயப்படாதீங்க, நம்பிக்கையாளுங்க, அது ஓகே ஆகிடும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு சொந்தத்தில் சொந்த ஊர்லேயே வர்ணம் அமைகிறது, வாழ்த்துக்கள். மாணவிற்கு படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. தடைகள் நிவர்த்தி ஆயிடுச்சு. சின்ன சின்ன கோபம் மட்டும் இருக்குது, அதை மாற்றிட்டிங்கன்னா நல்லா வருவீங்க. இல்லத்தரசிகளுக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சொந்தக்காரங்க பெரிய அளவில் கலந்துக்கோங்க. அதில் குடும்ப விஷயத்தை மட்டும் பேசாமல் இருந்தீங்களாவே நல்லது நடக்கும். ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் பொறுமையாளுங்க. உங்களை பற்றின குறைகளை இந்த டைம் சொல்லுவாங்க, அது பெருசுப்படுத்தாதீங்க. ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஹெல்த் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனை, வயிறு புண்ணு, இந்த மாதிரி பிரச்சனை வரும். சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும். ஒரு சில சகோதரிகளுக்கு முட்டி வலி, கால் வலி இது இயற்கையாகவே இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இல்லைங்க. உங்கள் நண்பரே உங்களை எதுக்குறார், அது புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். யாரை நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக மாற போகிறாங்க. அது அவங்களோட சூழ்நிலை. நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் உங்களை நீங்கள் வேலையை காப்பாற்றிக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் ராசிக்கு 10ல் ராகு இருக்கார். பிரம்மாண்டமாக செலவு பண்ண வைப்பார். ஆனால் வருமானம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிக பிரம்மாண்டம் பண்ணாமல் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். பக்குவமாக வாழ்ந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், ஒரு நிமிஷம் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயில் வரலட்சுமி பூஜை பற்றின ஒரு வீடியோ பேச போகிறேன். அதை கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களை சார்ந்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்தி இந்த தகவல் சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு வாய்ப்பு நடக்குதுன்னு. அதுக்காக தான் இந்த தகவல். தயவு செஞ்சு அதை கேட்டுக்கோங்க. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பழக்கம். குறிப்பாக உங்கள் நண்பர்களை வளர்த்தோட்டத்தில் 90% நீங்கள் தான். அதனால் நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களும் உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கள், அவங்க முன்னேறிடுவாங்க. கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்போவுமே உழைக்கிற எண்ணம் தான். உங்கள் குடும்ப நபர்கிட்ட தயவு செஞ்சு காட்டுங்க. அவங்களோட அட்வைஸை கேளுங்க. அவங்க நிறைய நேரத்தில் உங்களை ஃபில்டர் பண்ணி உங்களை காப்பாற்றி விட்டுருக்காங்க. அவங்ககிட்ட இந்த வீடியோ காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கோவிலில் ஒரு பூஜையை பற்றி ஐயா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிமிஷம் வீடியோ காட்டுங்க. அவங்க நீங்கள் குடும்பத்தோடு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாகும். கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை அனுப்புங்க. அவர் ஜெயிச்சிருவார். ஏன்னா உங்களோட நண்பர்கள் நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. ரிஷபம் எப்போவுமே தன்னை பற்றி யோசிக்காது, மற்றவங்கள பற்றி அதிகம் யோசிப்பாங்க. உண்மை தானே? உங்களுக்கு காசு கையில் 10 ரூபாய் இல்லைனாலும் கடன் வாங்கியாவது உங்கள் நண்பனுக்கு 1000 500 கொடுக்குற நபர் நீங்கள். கரெக்டு அப்படின்னா இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள். உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. பயன்படுத்திக்கங்க. வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சோம பிரதோஷம். மறக்காமல் கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களாக நடக்கும், அனுபவிப்பீங்க. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவங்க ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இருப்பாங்க, 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருப்பார், 9ஆம் இடத்துல ராகுவும், 10ல் சனி வக்கர நிலையில் இருப்பாங்க. வக்கரம் பெற்ற சனி பகவானும் சுக்கிரனும் நேரடி பார்வையில் இருக்கிறாங்க. இப்போ தொழிலில் பிரச்சனைகள் வரும், வருமானத்தில் தடை வரும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்லது நல்லபடியாகவே நடக்கும், கவலைப்படாதீங்க. புதிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. புதிய எண்ணங்கள் அதிகரிக்கும், அதுக்கான வேலைகள் செய்யுங்க. ஏன்னா தனகான வீட்டில் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால வருமானத்தை அதிகரிக்கான வழிகாட்டல் நடக்கும். அதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறலாம். வேலைக்கு சில நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும், நன்மை அதிகம் கிடைக்கும், ஏற்றுக்கோங்க. அதே சமயத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்களால சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரும். அவங்க கிட்ட பேசும்போது சரிங்க சரிங்க அப்படின்னு அவங்களுக்கு சாதகமாகவே பேசிக்கோங்க, எதிர்த்து பேசாதீங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தாய் வழி உறவினர்களால் நல்லது நடக்கும். குழந்தைங்களுக்கு சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள் நடக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருந்து விசேஷங்களில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கலந்துக்குவீங்க. இந்த வாரம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும், அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திப்பீங்க, அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை மாறும். அரசாங்கத்தில் உச்ச பதவியில் இருக்கிற ஒருத்தர் கூட தொடர்புகள் வரும், அதன் மூலிமா உங்களுக்கு நன்மை அதிகம் கிடைக்கும்.
கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இந்த வாரம். அது உங்கள் வாழ்வியில் மாற்றி கொடுக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவினர்கள் மூலமா வரம் தேடுங்க. நல்ல வரணும் நிச்சயமாக அமையும். மாணவ மாணவியருக்கு வாக்குஸ்தானத்திலே சூரியன் புதன் குரு இருக்கிறனால நல்ல நாலேஜ் வரும். நிறையா நல்லதுகள் நடக்கும். 10ஆம் எக்ஸாம் முடிஞ்சது, நன்மை அதிகம் கிடைக்கும். இல்லத்து அரசிகளுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா சனி பகவான் பார்வையில் இருக்கார். கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மருத்துவ செலவுக்கு தயாராகிக்கோங்க. பயப்படுத்தலை, கொஞ்சம் உங்கள் ஹெல்த்து மேலே அக்கறை எடுங்க. இப்போ லைட்டாக சளி பிடிச்சாவே உடனே டாக்டர்கிட்ட போய் ஒரு சின்ன செக்கப் பண்ணி ஒரு சிரப்போ இல்லை ஒரு மாத்திரையோ ஒரு இன்ஜெக்ஷனோ போட்டுக்கிறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடியாமல் படுத்ததுக்கு அப்புறம் தான் போய் போடுவோன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த பழக்கத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு மாற்றுங்களேன். வீட்டில் இருக்கிறவங்களும் குழந்தைங்க முதலான்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏமா உடம்பு சொல்லணும்னா போமா டாக்டர்கிட்ட தான் போய் ஊசி. இன்னமா பயம் ஊசிக்கு எப்படி தானோ. சகோதரிகளே, கண்டிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உடனடியாக பார்த்துக்கோங்க. சின்னதாக காலில் வீக்கம் இருந்தாவோ இல்லை ஒரு வலி இருந்தாவோ உடனே செக் பண்ணி அதுக்கான மருந்து போட்டு ரெஸ்ட் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் அவ்வளோ உழைச்சி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எதுக்காக சொல்கிறேன்னா, அது அந்த காசு நீங்கள் மீதி பண்ணுற காசு வந்து டாக்டர்கிட்ட போகுது. பெரிய அளவில் குளுக்கோஸ் இருக்கிற அளவு போகுது. அப்புறம் 10 நாள் பெட் ரெஸ்ட் இருக்க வருது. மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, அது வேண்டாம். இனிமேல் இந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக காலை ஊனி நடங்க. பாத்ரூம்லாம் நடக்கும்போது வழுக்குதான்னு சோப்பெல்லாம் இருக்கான்னு நல்லா கழுவி விட்ருங்க. வாரம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் நல்லா பண்ணிவிடுவீங்க. இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த நேரம் உங்களை கீழே விழு வைக்கும், காலை சுழுக்க வைக்கும், நேரத்துக்கு சாப்பிட வைக்காது, வயிறு வலி உருவாக்கி கொடுக்கும், அல்சர் உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் தண்ணி அதிகம் குடிங்க. இளநீர் குடிச்சு போகலாங்க. சரியா? பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருப்பீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் நல்லதுகள் நடக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க. வாகனத்தால் பிரச்சனைகள் வரும், கவனத்தோடு இல்லைங்க. சொந்தமாக தொழில் செய்யும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த வாரம் 1 நிமிஷம் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. நம்ம திருக்கோவிலில் வரலட்சுமி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு பூஜை பற்றின ஒரு தகவலை சொல்லிடுறேன். விருப்பம் இருந்தால் உங்கள் அதில் பயன் இருக்குன்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அதை பற்றின ஒரே 1 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நிறையா யோசிப்பீங்க, நிறையா ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணும், இதில் போய் கலந்துக்கிட்டா நம்ம தொழில் மாறிடுமா, அப்படியே தானே இருக்கும், இது நல்லதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இப்போ செவ்வாய் வேற உங்கள் ராசியில் இருக்கார். இந்த வாரத்தில் செவ்வாய் இருக்கனால அடப்போ அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ண வைக்கும். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இது உங்களுக்கான வீடியோ அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் தொழிலில் மாற்றுறதுக்கு மகாலட்சுமி தயாராகிட்டா நீங்கள் தயாராகிக்கோங்க. வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பணவரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமாவாசை அன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, விளக்கேற்றுங்க. அதே போல் அருகாமையில் இருக்கிற கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இயற்கை உங்களுக்கு துணை புரியும். கடமை கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன், புதன், குரு இருப்பாங்க. 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பாங்க.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ல் சனி, வக்கரநிலையும் 12ல் செவ்வாய் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு முக்கியமான ஒரு கிரகமான செவ்வாய் ஒரு 12ஆம் இடத்துல அதிசுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. விரயஸ்தானமும் அதுதான். அப்போ பூர்வ புண்ணிய சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதே சமயத்தில் வருமான தடை ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு வருமான தடைனா வருமானம் வரும், ஆனால் உடனே செலவாயிடும், கையில் தங்கவே தங்காது. 1 கோடி ரூபாய் இருந்தாலும் தங்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இருக்குது. அதனால் பொறுமையாக இல்லைங்க, உங்கள் கையில் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து செலவு பண்ணுங்கள், கொஞ்சம் காசை மீதி பண்ணலாம். பணம் எப்போ எதுக்கு தேவை, தேவையில்லாத பொருளை வாங்கி வைக்க வேண்டாம். தொழில் ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது ரீதியாகவோ தேவையில்லாத பொருட்கள் வேண்டாம். தேவையாகிற பொருட்களை கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறது கேது. இந்த 2ஆம் இடத்துல கேது எப்போ வந்தாலும் அப்போலேருந்து பணம் தங்குறதே இல்லை. அதை புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். 2, 11ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். 11ஆம் இடங்கிறது உங்களுக்கு தெரியும். சுக்கிரன் இப்போ நீச்சமாக இருக்காருங்கிறது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டிங்களா நல்லதுகள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ பணத்தடை, பண பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டீங்களா நல்லதுகள் நடக்கும். கொடுக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. ஆனால் செலவு பண்ணுறதை மட்டும் கரெக்டாக தேவைக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். சண்டை பண்ணாதீங்க, பொறுமையாக போயிட்டாங்க. வண்டி வாகனத்தில் பொறுமையாக ஓட்டுங்க. அவசரப்படாமல் மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்தீங்களாவே நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்கத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உறவினருக்குள்ளேயும் பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களோட சகோதரருக்குள்ளே சண்டை வரும். சொத்து பிரச்சனையோ வேறு பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இல்லை அவங்ககிட்ட தான் நீங்கள் வாங்கியிருந்தாவோ இல்லை நீங்கள் ஏதாவது கொடுத்துருந்தாவோ அதன் மூலியமாக கூட சண்டை வரும். அதனால் பொறுமையாக இருங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அவங்கள கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி அவங்க கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், எப்பா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்குப்பா அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடின முயற்சியால் தான் வெற்றி கிடைக்கும். இன்னும் அந்த முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தோத்துட்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு கிரகங்கள் தயாராகுது. ஒரே 1 மாதம் தான் இடையில இருக்குது. இந்த 1 மாதமும் அப்படியே நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா வெற்றி உங்களுதாகவே அமையும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு ஆவணி 15க்கு மேலே வரணும் தேடுங்க, நல்ல வரணும் அமையும். அதுவரை கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மாணவ இருக்குது. தேவையில்லாத சண்டை சச்சரவு, சின்னதாக காயம், வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கை, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. நீர்நிலையில் செய்யும்போது கண்டிப்பாக பாதுகாப்பு தேவை. பாதுகாப்போடு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர் கூட பகை விரோதம், அக்கம் பக்கத்தாரிடம் பகை விரோதம், இதெல்லாம் இந்த வார்த்தையில் வரும். அவங்ககிட்ட பழகும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க, ஜாக்கிரதையாக பழகுங்க. இல்லைன்னா உங்கள் குடும்ப நபர்கிட்டே பேசாமல் இருப்பீங்க. காரணம் உங்களுக்கே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் செஞ்ச தவிர இப்போ நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் ரொம்ப பொறுமையாகவும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். இல்லைனா தேவையில்லாத ஒரு அவப்பேர் வந்துடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள், குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகிறவங்க ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா சுக்கிரன் சனி நேரடி பார்த்துருக்கனால வாகன விபத்து ஈஸியாக நடக்கும். அதனால் பொறுமை, கவனம், விழிப்புணர்வு அவசியம். வேகத்தோட விவேகம் முக்கியம். அதனால் வேகத்தை குறைச்சி விவேகமாக செயல்படுங்க. பாதுகாப்பாக போங்க. உங்கள் சகோதரன் சகோதரிட்ட தான் உதவி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. பொறுமையாக இல்லைங்க, கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் சகோதரன் சகோதரிகளுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடையவங்க வந்து 12 இருக்கனால தொழில் ரீதியான செலவுகள் அதிகரிக்கும், வருமானம் கம்மியாக வரும். அதுக்கேற்ற வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் 1 நிமிஷம் எனக்கு ஒரு டைம் கொடுங்க. நம்ம இது ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட யாகம் பண்ணுறோம். அதுவும் பிஸ்னஸ்க்கான ஒரு யாகம். இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னு நான் கட்டாயம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த யாகத்தில் கலந்துட்டா என்ன நன்மைங்கிறத சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குறைவான நபர்கள் மட்டுமே தான் இருக்காங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக கடகராசிக்காரங்க தன்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆறை போட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க. அதுக்குள்ளே அந்த நாள் போயிடும். அப்புறம் யோசனை மட்டும் வச்சுச்சா அப்போவே எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது, நான் மிஸ் பண்ணிட்டேன், அன்னைக்கே அது போயிருக்கணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் கடகராசிக்காரங்க பாருங்கள், ஃபெயின் போட்டு தான் நீங்கள் பணமே கட்டுவீங்க நிறைய விஷயத்தில். அந்த இபி பில்லாம் கட்டினா கூட 12 மாதத்துலேயும் ஃபெயின் வராத மாதம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஏதாவது 1 மாதம் 2 மாதம் கண்டிப்பாக ஃபெயின் போட்டு தான் கட்டுவீங்க. இதெல்லாம் உண்டா இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்ன காரணம்னா, நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்க்குறோமா, பார்த்த உடனே உங்களுக்கு நம்பிக்கையானவர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஷன் பண்ண உடனே உங்களுக்கு மனசுக்கும் ஒத்துக்கிட்டு நம்பிக்கையானவரும் ஆதரிச்சாருன்னா கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. கரண்ட் பில் லாஸ்ட் டேட்டுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்போ அந்த லாஸ்ட் மறக்காமல் அதை கட்டுப்பான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க.
இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் கரண்ட் பில் சொல்கிறேன், அந்த மாதிரி வேறு ஏதாவது பில்ஸு, லோன்ஸு, கிரெடிட் கார்டு வாங்கிட்டாவோ இதெல்லாம் வந்து யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் தான் அது பண்ணுறீங்க. இல்லைன்னா அசால்ட் அது வட்டி நான் போட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு அசால்ட்டை உங்களுக்கு இருக்குது. அதுதான் உங்களோட மிகப்பெரிய மைனஸ். அது இல்லாமல் உங்கள் சுயஜாதத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தோடு இந்த யாகத்தில் வந்து கலந்துக்குங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பணவரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஆடி பூரம் மறந்துடாதீங்க. அம்பாளோட நல்ல நாள். உங்கள் அருகாமைக்கு கோயிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்துருங்க. எங்கெல்லாம் வளையல் பூஜை பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வளையல் வாங்கி கொடுங்க. நல்லது அதிகம் கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறத மறந்துடாதீங்க. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 7ஆம் இடத்துல ராகு. உங்கள் ராசிக்கு 8ல் சனி பகவான் வைக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 11 செவ்வாய் பகவான், 12ல் 3 கிரக சேர்க்கை இருக்குது. சூரியன், புதன், குரு இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லா பக்கமும் அடி, பிரச்சனை, சிக்கல் தான் இருக்கும். மன நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். தேவையில்லாத சிக்கல்கள் வரும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தேவையில்லாத சிக்கல் இழுத்து விட்டுருவாங்க. அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு வாக்குஸ்தானத்துலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பான். கூட இருக்கிறவனே உங்களுக்கு எதிரான வேலைகள் செய்கிறவனா இருப்பான். பிரச்சனையை தூண்டி வரவனா இருப்பான். அது சரியாகும்னு சொல்லி நம்ப வச்சு உங்களை ஏமாத்துறவனா இருப்பான். அவங்ககிட்ட விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி இந்த வாரம் நீச்சமாகி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் ரீதியான செலவுகள் அதிகம் இருக்கும். வருமானம் கம்மியாக இருக்கும். பணப்பிரச்சனை தலை தூக்கி ஆடும். கொஞ்சம் கவனம், விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சிக்கலில் போய் மாட்டி பண விரயம் அதிகமாகிடும். வண்டி வாகனத்தில் வண்டியில் சின்னதாக சத்தம் வரும்போது செலவு பண்ணிங்களா, அது 10 ரூபாயில் முடிஞ்சிடும். இல்லைன்னா அது 15,000 வரைக்கும் இழுத்து கொண்டு போய் விட்டுரும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்திலே அது சரி பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அதை மறக்காமல் அதை செயல்படுத்துங்க. உங்களை தாமதப்படுத்துறதுக்கு காரணமே கேது பகவான் தான். விநாயகர் வழிபாடு டெய்லியும் பண்ணுங்கள். ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கட்டாயம் டெய்லியும் பண்ணுங்கள். ஒரு 1.5 மாதத்துக்கு பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு நல்ல மாற்றத்தை அனுபவிப்பீங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளும் உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களை தனிச்சு விட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த வாரத்தில் தைரியமான முடிவெடுங்க. உங்களுக்கு தனித்திறன் இருக்குது. நல்லது நடக்கும். உங்களோட நற்பலங்கள் பாராட்டுவாங்க. அதை வச்சு நீங்கள் சமாளிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் நண்பர்களுக்குள்ள ஒரு பிரிவினை பிரச்சனைகள் வந்து விலகுவாங்க. இந்த வாரத்தில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைனா அரசாங்க விரோதம் பகை வந்துடும். அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு சரிபட்டு நீங்கள் வாழ பழகிக்கோங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டாந்து விட்டுடலாம். மற்றவங்களோட தொந்தரவுகள் நிறையா வரும். அதை நீங்கள் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நன்மையில் போய் முடியும். அவசரப்பட்டு கோபத்தை காட்டிடாதீங்க. அது இன்னும் விரோதம் பகையாக கொண்டு போய் முடிஞ்சிடும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக அஷ்டம சனி பகவானில் சனி வக்கரமாக்குறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது. கொஞ்ச காலம் பொறுத்துருங்க, நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஆவணிக்கு மேலே முடிவு பண்ணுங்க, நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலியமாக வரன் தேடுங்க, நல்ல வரன் நிச்சயமாக அமையும். திடீர் வர்ணாமையும் சிக்கனமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. மற்றவங்க மாதிரி பிரம்மாண்டம் பண்ண கடன் அதிகரிச்சிடாதீங்க. அது உங்களுக்கு ஒத்து வராது. பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஒரு சில குழப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்படும். மன பிரச்சனைகள் வரும். நண்பருக்குள்ளேயே சண்டாச்சிச்சல் வரும். கவனத்தோடு இல்லைங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. இந்த வாரத்தில் ஏதாவது சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்க.
இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் இருக்கும். ஒரு வேலையை 2 டைம் செய்கிற மாதிரி இருக்கும். பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக யாரை நல்லவங்க நம்பி பழகிட்டு இருக்கீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எதிராக இருக்காங்க. அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லைங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு உங்கள் உச்ச பதவியில் இருக்கிறவர் உங்களை வேலையை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. அந்த இடத்துல இருந்தீங்களா மன கஷ்டம், மன பிரச்சனை வந்துடும். புதிய வேலைக்கான முயற்சி எடுங்க. சொந்தமாக தொழில் செய்யும் சகோதரிகளுக்கு இப்போ பணப்பிரச்சனையில் இருக்கிறீங்க, குடும்பத்தார்ட்டையும் உதவி கேட்க முடியல அப்படின்னு ஒரு ஈகோவில் இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, குடும்பத்தார்ட்ட மன விட்டு பேசுங்க. பணப்பிரச்சனை தான் அவங்க உங்களை காப்பாற்றி கொண்டாந்துடுவாங்க. மன விட்டு பேசுகிறது தான் ஒரே வழி. இந்த வாரம் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய மகா யாகத்தை பற்றின ஒரு சின்ன வீடியோ 1 நிமிஷம் போடுறேன், மறக்காமல் அதை பார்த்துருங்க. சிம்ம ராசிக்காரன் கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். காரணம் கேட்டிங்களா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் ஒரு சில நிறைய நேரத்தில் அது தவறாக போய் முடிஞ்சிடும். குறிப்பாக இந்த 1.5 வருஷமாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அது காரணம் ராகு கேதோட இடப்பெயர்ச்சி, அஷ்டமத சனி பகவானோட தாக்கம். இது 2 நாளையும் அந்த பிரச்சனை இருக்குது. உங்கள் சுயஜாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு சரியாக கணிச்சு அதுக்குரிய வழிகாட்டலுக்கான பூஜை தான் இப்போ வரக்கூடிய வரலட்சுமி பூஜை. அது குறிப்பாக உங்களோட குடும்ப வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான பூஜை. தயவு செஞ்சு அதை கேளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டிங்களா 1 வருஷம் காத்திருக்கணும். பொறுமையாக கேளுங்க. உங்கள் குடும்பம் நம்மகிட்ட ஆலோசனை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்கான் அப்படின்னு. அவங்க ஓகே சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நம்ம பேசி ஜெயிக்கலாம். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் அவங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு பலமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சோம பிரதோஷத்தில் மறக்காமல் கலந்துக்கோங்க. அது உங்கள் வாழ்வியலை நல்லபடியாக மாற்றி கொடுத்துரும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் இருப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு, 12ஆம் இடத்துல கேது எப்பவும் போல இருக்கிறார். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு. எதை தொட்டாலும் பிரச்சனையாக வந்து நிற்கும். பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமை உங்களுக்கே உரித்தானது. கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும், வெற்றி பெறலாம். சொந்தமாக தொழில் பண்ணும் நண்பர்களுக்கு இந்த வாரம் 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலும் பயத்தையும் உருவகை கொடுப்பாரு. அந்த பயம் வேண்டாம், தெளிவான முடிவெடுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஏன்னா சனி பகவானோட நேரடி பார்வை, கண்ட சனி பகவான் வக்கர நிலையில் இருந்தாலும் அவரோட பார்வை கொடியது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, நல்லது. கோபத்தை மட்டும் வளர்த்துக்காதீங்க, பொறுமையாக பதில் சொல்லுங்கள். கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க, மாற்றம் வரும். அதை அக்செப்ட் பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இந்த சுக்கிரனோட பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வியில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வரும். 6ஆம் இடத்துல ராகு இருந்தவை பணம் தேடாமல் தானாக வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை சிக்கனமாக பயன்படுத்திக்கோங்க. குடும்ப நபர்கிட்ட ஆலோசனை பண்ணி அந்த பணத்தை பயன்படுத்தினா நல்லது. ஒரு சிலருக்கு சொத்து மூலியமாக லாபம் வரும், ஒரு சிலருக்கு பிஸ்னஸில் லாபம் வரும், ஒரு சிலருக்கு லாட்ரி மூலியமாக லாபம் வரும். அதை தக்க வச்சுக்கோங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும், பெரிய ஒரு வாய்ப்பு வருது, அதை தக்க வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு கல்யாணம் கலை வந்துருச்சு, கல்யாணம் கூட போகுது. சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் திடீர் கல்யாணமாக இந்த வாரத்தில் வரும், பயன்படுத்துங்க. அதுக்கு முக்கியமான ஒரு சில ரகசிய கிரகங்களோட காரணம் இருக்குது. அதை பற்றின விஷயங்கள் பேசினா உங்கள் சுயஜாதத்தை அனுப்புங்க, கண்டிப்பாக பேசிக்கலாம். கண்டிப்பாக கல்யாணம் அமைங்க, பயப்படாதீங்க.
மாணவமான இருக்குது. ஒரு சில குழப்பங்களும் தடைகளும் இருக்குது. அதை கொஞ்சம் விரிவாக பேசுனீங்களா சரியாயிடும். நல்லா படிப்பீங்க, பெரிய அளவில் வருவீங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவை. குறிப்பாக உங்கள் கணவருக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும், கணவன் மனைவிக்குள்ள. அந்த பொறுமையாக இருந்துட்டிங்களா வெற்றி உங்களுதாவே அமையும். ரெண்டாவது, அக்கம் பக்கத்தாரிடம் கொஞ்சம் அவங்ககிட்ட கவனத்தோடு பேசுங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் டைம் கேளுங்க, அவங்களும் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். ஆனால் இதை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி பெருசுப்படுத்த வேணாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை தேவையில்லாத ரகசியங்களை உள்ளே வச்சுக்க வேண்டாம். அதே போல் குடும்ப ரகசியங்களை வெளியில் ஆட்டி சொல்ல வேண்டாம். அது பிரச்சனையாடும். நீங்கள் நம்பி சொல்கிறவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. கவனத்தோடு இல்லைங்க. ஹெல்த்தை கட்டாயம் பார்த்துக்கணும். வயிறு பிரச்சனை, அடி வயிறு பிரச்சனை, இது ரெண்டும் உங்களுக்கு இந்த டைம் வரலாம். சிக்கனமாக இருந்து பழகுங்க. ஹெல்த் விஷயத்துக்கு கண்டிப்பாக போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிவேறு பிரச்சனைக்கு காரணம் நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிட்டீங்களா, அது இல்லை, அது வேற ஒரு பிரச்சனை. அது பயப்படுற அளவு இல்லை. செக் பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். அதுக்காக சொல்கிறது. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் டென்ஷனை குறைங்க, நிம்மதியாக இல்லைங்க. குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா ஜெயிக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணும் சகோதரிகளுக்கு 6ஆம் இடத்துல ராகு, திடீர் பணம் வரதுக்கான வழிகள் கிடைக்கும். அதை தைரியமாக பயன்படுத்துங்க, நல்லதுகள் நடக்கும். கன்னிராசிக்காரருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. நமது சிறி அதிர்ஷ்டலட்சுமிக்குள்ள வரலட்சுமி நோம்பணிக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு யாகம் ஒன்று பண்ணுறோம். வியாபாரம் நடக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், குடும்பத்தில் நிம்மதி வேணுங்கிறதாக ஒரு யாகம் பண்ணுறோம். அந்த யாகத்தை பற்றின ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் பேசுகிறோம், அதை தயவு செஞ்சு கேளுங்க. ஏன் இதை கன்னிராசிக்காரங்க கட்டாயம் கேட்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு விளக்கமாக சொல்கிறேன். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை மேதாவின்னு எப்போவும் நினச்சிட்டு இருப்பீங்க. காரணம் அங்கே புதனும் ஆட்சி உச்சம் பெற்று 2 டிகிரியோடு இருப்பார். அதனால் எப்போவுமே தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மேதாவித்தனமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் கற்பனையில் நினைக்கிறது ஒன்று, நிஜத்தில் நடக்கிறது ஒன்றா போயிடும். நிறையா டைம் அப்படி நினச்சி ஏமாந்துருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் நிறைய லாஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ரகசியம் எதனால் லாஸ் ஆகுது, எதனால் நம்ம இவ்வளோ தோத்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ரகசியத்தை கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தோடு நம்ம கோயிலுக்கு வாங்க, அதை சொல்கிறோம். அதை பற்றின ஒரு விளக்கமாக தான் அந்த ஒரு நிமிஷம் இருக்கும். தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. உங்கள் குடும்ப நபர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு வாங்க. இதை உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கள், அவன் ஜெயிப்பான். ஏன்னா நீங்கள் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க மற்றவங்களை ஜெயிக்க வச்சு தான் பழகிறீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக உழைச்சதே இல்லை. இனிமேலாவது நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மறக்காம அந்த ஒரு நிமிஷம் வீடியோ பாருங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பணவரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமாவாசை யாகம், மறக்காம கலந்துக்கோங்க. அமாவாசனைக்கு குலதெய்வ கோயில், இஷ்டதெய்வ கோயில் கட்டாயம் போயிட்டு வர ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. துடிப்பும் நேர்மை உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும், 10ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு பகவானும், 11ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல ராசிநாதனான சுக்கிரன் இருப்பார். துளாராசிக்காரருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, சுக்கிரன் ராசிநாதன் நீச்சமாயிட்டார், ஏதாவது கெடுதல் பண்ணிடுவார். ஆனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். ஆனால் முயற்சியை மட்டும் எடுத்துக்கிட்டே இல்லைங்க, வெற்றி உங்களுதாகவே இருக்கும். ஏன்னா எப்போ கெட்ட நேரம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்களா, நல்ல நேரத்தில் 2 மடங்காக லாபம் வருங்கிறது பெரியவங்க சொல்கிற விஷயம். துளாராசியோட ரகசியமே அதுதான். புரியுதுங்களா? துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்க தான் செய்யும், தராசு போல்.
ஆனால் அது எப்போ 2 சமநிலைக்கு வருதோ அப்போ நீங்கள் நீதி நேர்மை அதுக்கு அந்த சமநிலைக்காக நீங்கள் கொஞ்சம் உழைச்சி தான் ஆகணும். மேலே ஏறினாலும் கீழே இறங்கினாலும் கொஞ்சம் உழைச்சிங்களா சமமாக வரலாம், ஜெயிக்கலாம். அதை மட்டும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலுவீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கனால குழந்தைங்களை பற்றின அக்கறை இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவை. அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை போடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அது வராதுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ராசிநாதன் நீச்சமகளால் 6ஆம் இடத்துல சனி வக்ரமகளால் கண்டிப்பாக ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அதுக்கு தீர்வும் உண்டு. ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்களா மருந்து இன்ஜெக்ஷனால் முடிஞ்சிடும். கொஞ்சம் கண்டுக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்களா குளுக்கோஸ் வரைக்கும் போயிடுவீங்க. தயவு செஞ்சு உடனே டாக்டரை பார்த்துருங்க. சின்னதாக இருமல் சளின்னு நினச்சி தலைவலின்னு விட்டுறாதீங்க. அது பெரிய அளவுக்கு படுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது. கொஞ்சம் ஹெல்த்தாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கலாம். 10ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதுலேயும் குரு உச்சம் பெற்றிருக்கிறாரு. தொழில் ரீதியான வருமானம் கிடைக்கிறதான நல்ல வழிகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். கூட்டு தொழில் புரியவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அது உங்கள் வாழ்வியில் நல்ல விதமான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கலாம், நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக வர்றாங்க. திடீர் நன்மைகள் நடக்குது. வண்டி வாகனத்தில் மட்டும் கவனத்தோடு எழுங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பை உருவாக்கி தராது. சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் விருந்து விசேஷங்கள் கலந்துக்கும். நல்லதுகள் அதிகம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. திடீர் அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய ஒரு வாரம், நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அதே போல் அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய மனிதரோட தொடர்பு ஏற்படும். அதன் மூலிமா உங்கள் நன்மை அதிகம் கிடைக்கும். உங்கள் வாழ்வியில் பல மாற்றங்கள் அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்கு இன்னொரு கொஞ்சம் காலம் தான் இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இல்லைங்க. முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. அது உங்களுக்கு மிக விரைவில் வரப்போகுது. வாழ்த்துக்கள். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல வரணம் அமைகிறது. கண்டிப்பாக இந்த முறை கல்யாணம் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நடக்கும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு டென்ஷன் ஆகிட்டுக்கிறீங்க. அந்த கோபத்தையும் டென்ஷனையும் குறைச்சி நிதானமாக இருந்தீங்களாவே உங்கள் வாழ்க்கை வெற்றியாக அமையும். நல்லதுகள் நடக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால கொஞ்சம் கோபம் குறைச்சிக்கோங்க, சண்டை பண்ணாதீங்க, பொறுமையாக இல்லைங்க. இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சமாகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. தேவையில்லாத பகையும் விரோதமும் வரும். புதிய நண்பர்களால் கெட்டது ஏற்படும். பழைய நண்பர்களால் பிரச்சனைகள் வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மொத்தத்தில் நண்பர்களாகவே பிரச்சனை வரணும். அவங்ககிட்ட பேசுறது பழகிறது எச்சரியாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குடும்ப நபர்கிட்ட ஆலோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரர்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிராக பலி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாதகமாக தான் நீங்கள் இருக்கீங்க. அவங்களுக்கு இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க. நான் நம்ப வேணான்னு சொல்ல, அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் காலம் விலகி இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறும். நான் சொல்கிறது சத்தியமாக அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்களா வெற்றி உங்களுதாக அமையும். இல்லைனா உங்ககிட்ட பாராட்டு வச்சுட்டு உங்களை பற்றின குற்றங்களை மற்றவங்களோட சொல்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. 2வது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணும் சகோதரிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உங்களுதாக அமையும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த வாரம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம். ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வரலட்சுமி நோம்பை பற்றின ஒரு நிமிஷம் வீடியோ, அதை பேசலாம். துளாராசிக்காரங்க ஏன் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். துளாராசிக்காரருக்கு எப்போவுமே தன் நண்பர்கள் மேலே தான் அதிக அக்கறை உண்டு. தன்னை விட தன் நண்பர்களில் பற்றின அக்கறை தான் அதிகமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, இவரோட அட்வைஸாக தான் நான் ஜெயிச்சிட்ருக்கேன், இவர் அன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, ஏன் அந்த வாய்ப்பு உங்களால் பயன்படுத்த முடியல? அதனோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தோட நம்ம இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. கட்டாயம் அதை பற்றின ரகசியங்கள் தெரிஞ்சுக்கலாம். 108 பேர் ஒன்று கூடி ஒரு இடத்துல பூஜை பண்ணுறதுனால அதீத சக்திகள் கிடைக்கும். அந்த இடத்துல உங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வழி பிறக்கும். அதை பற்றின ஒரு வீடியோ பாருங்கள். உங்கள் குடும்ப நபர்கிட்ட அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை ஃபோன் காலோ உங்களுக்கு கலந்துக்கணும்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவுக்கு மாற்றுறதுக்கு மகாலட்சுமி துணை புரிவாங்க. 14 பேர் இருக்காங்க. வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா
சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோர்னமட்டி கிராமம் எட்டிக்குட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு பலமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் ஆடிப்பூரம் வளையல் திருவிழா, மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க, அம்பாள் கோயிலுக்கு போங்க, தாயாரை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். ஆண்டாளோட அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். அமாவாசனை குலதெய்வ கோயில் போகிறத மறந்துடாதீங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் 5ல் சனி பகவான் வக்கரங்களில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் 9ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவும் 10ஆம் இடத்துல கேது 11ல் சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். உங்கள் ராசிக்கு 7, 12 கூடிய சுக்கிரன் நீச்சமாகிறார். சனி பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்கரம் பெற்று இருக்கார். அப்போ குழந்தைங்களால் பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும். குழந்தைங்கிட்ட வண்டி வாகனம் கொடுக்கறதுல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும். கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுக்குனால ஒரு தடை பிரச்சனைகள் இருக்கும். வருமான சிக்கல்கள் வரும். வரவு ஒரு பணம் வந்தனா செலவு 2 மடங்காக வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பணத்தை சேமிக்க பழங்க. பணம் வந்தனா கொடுத்து வச்சு பழவங்க மற்றவங்க கிட்ட. அப்போ தான் சேமிப்பு நடக்கும். உங்கள் கையில் இருந்ததுன்னா உடனே செலவாயிடும். புதிய புதிய செலவுகள் வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காரணம் இந்த வாரம் சந்திராஷ்டமம் 9ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி நைட்டு இரவு 4 மணி வரைக்கும், பின் இரவு 4 மணி வரைக்குமே இருக்குது. அதனால் ரொம்ப கவனத்தோடு இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். அதனால் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 8ல் செவ்வாய் இருந்தாவே கோபம் தலைக்கு மேலே வரும். கணவன் மனைக்குள்ளே சண்டை வரும். அதை வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ரொம்ப கவனத்தோடு இல்லைங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொறுப்புகள் அதிகமாகும். தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில சிக்கல்கள் வந்து நீங்கும். அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. பெரியவங்களோட உடல்நலத்தையும் குழந்தைங்களோட உடல்நலத்தையும் கட்டாயம் பார்க்கணும். அதே போல் முக்கியமான விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே அம்மாவோட பேச்சையோ இல்லை முக்கியமாக நண்பர்களோட பேச்சோ கேட்குற பழக்கம் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு எந்த ஒரு காரியம் பண்ணாலும் வெற்றியாகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய வெற்றி திடீர்னு உண்டு. அதனால் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு அமையும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவு மூலமாக வரத்தெடுங்க, நல்ல வர்ணம் அமையும். மாணவமான இருக்குது, உடல்நலத்தில் பிரச்சனை வரும், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை அன்பாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது இந்த வாரம், கவனத்தோடு இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை வந்த நீங்களும் பெரிய சண்டையாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு காரமாக உணவு சமைச்சு கொடுக்காதீங்க, பக்குவமாக சமைச்சு கொடுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் உணவு விஷயத்துலையும் உங்களோட வார்த்தை விஷயத்துலையும் எச்சரிக்கை கவனம் நிச்சயமாக தேவை. கோபத்தில் பேசிடுவீங்க, ஒரு சில நேரத்தில் கோபத்தில் அடிச்சிடுவீங்க. கணவரை மட்டும் இல்லை, குழந்தைங்களையும் சேர்த்து. ஏன்னா அதிகமாக அன்பாக நீங்கள் அடிக்கிறதே கணவர் தான். அதனால தான் குழந்தைங்களையும் சேர்த்து. குழந்தைங்க மேலே அதிக பாசம் உங்களுக்கு இருக்குது. அந்த டைம் குழந்தைங்களையும் பாசத்தை மீறி அடிக்கிற அளவு கோபம் வருது. அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல உச்சப்பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. கூட ஒர்க் பண்ணுறவங்களாலும் பிரச்சனை வரும், கவனத்தோடு இல்லைங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் புதிய வருமானத்துக்கான ஐடியா பிறக்கும். அதை பக்குவமாக தக்க வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், ஒரு நிமிஷம் எனக்காக கடன் கொடுங்க. ஏன்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வரலட்சுமி விழா அன்னைக்கு ஒரு மகா யாகம் நடக்கும். அதை பற்றின ஒரு விழா. ஏன் விருச்சிக ராசி என்ன உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்களா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு தயக்கம், ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். ஆனால் ஆலோசனை கேட்பீங்க, குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்ட கேட்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயத்தில் அனுபவம் இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசித்து கேட்டிங்களா, நீங்கள் ஜெயிக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அனுபவம் இல்லாதவங்க உங்களுக்கு சாதகமாக சொல்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க. அவங்களும் உங்களுக்கு பாதகமாக சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு சாதகமாக சொல்லி உங்களை குழியில் தோண்டி அவங்க லாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நிறைய பேர் அப்படி தான் லாஸ் ஆகிருப்பீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சுயமாக யோசிங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச நபர்கிட்ட கேட்டு நீங்கள் ஜெயிங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும்.
இது உண்மைன்னு தோணுச்சுன்னா இந்த 1 நிமிஷம் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நாம் 2 பேரும் சேர்ந்து பெரிய வெற்றி பெறலாம். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், கட்டாயம் யோகினி ஏகாதசி அன்னைக்கு போங்க, அவல் பாயசம் செய்யுங்க, தானம் கொடுங்க, வெற்றி கிடைக்கும். சோம பிரதோஷம் மறக்காமல் நீங்கள் கலந்துக்கணும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி வக்கர நிலையும், ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும், 8ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு பகவான் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல கேது, 10ல் சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். சுக்கிரன் உங்களை கட்டது நல்ல விஷயம் தான், ஒன்றும் பெரிய பாதிப்புகளோட. அதே சமயத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது, கவனத்தோடு செயல்படுங்க. 10ஆம் தேதி பின் இரவு அப்படின்னா 11ஆம் தேதியிலும் வச்சுக்கோங்க, மனசு போட்டு குழப்பிக்கணும். 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி காலை 6:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதுக்கு நடக்கும். மனசில் ஆயிடுச்சா? கண்டிப்பாக. பொதுவாக தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்க சொன்னால் தான் இயங்குவீங்க. சுயமாக இயங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் வேறு 8ல் மறைஞ்சிட்டாரு. கண்டிப்பாக தாண்டோடு தனமாக ஏதோ ஒரு சிக்கலை போய் நீங்களாக போய் வாலண்டரியாக மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தேடுங்க, கண்டிப்பாக வழி கிடைக்கும். 8ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு 3 பேர் இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, குழந்தைங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தோன்றது செஞ்சு நீங்களா லாஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. யாரெல்லாம் லாஸ் பண்ணிட்டுக்கிறீங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாரம் ரொம்ப எச்சரிக்கை கவனத்தோடு இருந்தீங்களா காரிய வெற்றியாகும். சொந்தமாக தொழில் பண்ணிருக்கலாம். 10ல் சுக்கிரன் நீச்சமாக்குனால நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கடன் கொடுக்குற அவங்க கண்டிப்பாக அதை திரும்பி வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுங்க. அது வரும்னு நினச்சிட்டு கொடுத்தீங்கன்னா வராது. புரிஞ்சுக்க நம்புறேன். நான் கொடுக்க வேணான்னு சொல்ல, நான் எங்கே கொடுக்குற நிலைமை இருக்கிறேன், நான் வாங்குற நிலைமை இருக்கிறேன்னு ஒரு சில பேர் சொல்கிறது என் காதில் விழுது. உங்கள் கடன் வாங்குறது அதிகமாக வாங்காதீங்க, கம்மியாக, அதுக்கு தேவையோட கம்மியாக வாங்கி பணத்தை செலவு பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் குடும்ப நபர்கிட்ட மன விட்டு பேசுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு அவங்க வழிகாட்டுவாங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாமல் உங்கள் பிரச்சனைக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிற நபர்கிட்ட கொஞ்ச நேரம் மன விட்டு பேசுங்க. இல்லை உங்கள் ஜுயசாதகத்தை பாருங்கள். சுக்கிரனும் ராகு புதன் எங்கே இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் பணம் வரதுக்கான வழி 2, 11ஆம் இடம் என்ன பண்ணுதுன்னு பாரு. அதுக்குரிய கடவுள் வழிபாடுகள், பூஜைகள் செஞ்சீங்களா வெற்றி 100% உங்களுக்கு நடக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா ரகசியத்தை? வெற்றி பெறுங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் பதவி இருக்கிறவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகலை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம், இல்லைன்னா புதிய வேலையை தேடிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சலுகைகள் கிடைக்காது, சிக்கல்கள் வருது, உறவுகளால் பகை விரோதம் வருது. குழந்தைங்க மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். குழந்தைங்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இந்த வாரம் அவங்கள பார்க்கு, பீச்சு இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டி போயிட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இல்லைனா குடும்பத்தாரே உங்களை எதிர்ப்பாங்க, கவனத்தோடு இல்லைங்க. அதே போல் நண்பர்களால் ஒரு சில நஷ்டங்கள் கொஞ்ச காலம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மாற்றிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கடின முயற்சி எடுத்தால் தான் வெற்றி கிடைக்கும். இப்போ இருக்கிற முயற்சி 10ல், இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியுது. அதை கொஞ்சம் தயங்காமல் சுறுசுறுப்பாக எடுங்க. அது நீங்கள் நினைக்கிறது நிஜமாகும், இல்லைனா கனவுலேயே இருக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் மூலிமா சொல்லி வரம் தேடுங்க, இல்லை திரும்ப அமைப்பாளர் மூலிமா வரம் தேடுங்க. இந்த வாரம் நல்ல தகவல்கள் வரும். மாணவியருக்கு பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கோங்க. கோபம் வர வேண்டியதான், ஆனால் இவ்வளோ கோபம் வரக்கூடாது. பொறுமை அவசியம் தேவை. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு
இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த் பிரச்சனைகள் வருது, அவங்க கூட வாக்குவாதம் வருது. அப்பாவோட உடல்நலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விசாரணை பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதே போல் நண்பர்கள் நம்பி ரொம்ப ஏமாந்துதல் நீங்களும் ஒருத்தர், பார்த்து கவனமாக இல்லைங்க. இந்த குறிப்பாக இந்த வாரம் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால நண்பர்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வருது. இருக்கிற வேலையோட வேற ஒரு பெட்டர் வேலை, கம்மியான சம்பளம் கிடைச்சாலும் சரி, கவனத்தோட வாழலாம். அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, நல்லது நடக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் வருமானத்தில் சிறு குழப்பங்கள் வருது, பார்த்து கவனத்தோடு இல்லைங்க. ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 10 குடை 8 மறையிறதுனால வருமான தடை ஏற்படுகிறது. ஃப்ரெண்டால் பிரச்சனை வருது. கொஞ்சம் மனவிட்டு குடும்ப நபர்கிட்ட பேசுங்க, இதிலேருந்து ஜெயிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கடன் கேட்குறேன், ஏன்னா இதுக்கு அடுத்து ஒரு நிமிஷம் நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வரலட்சுமி அன்னைக்கு, வரம் கொடுக்குற வரலட்சுமி அன்னைக்கு ஒரு பூஜை நடக்குது. அதை பற்றின ஒரு தகவல். ஏன் தனுசு ராசிக்காரர்கிட்ட அதை பற்றி நம்ம பேசணும்னா, தனுசு ராசிக்காரங்களோட சிம்பிள் வில்லம்பு. வில்லம்பு பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே பூட்டி இருக்கும், அதை ஒருத்தர் இயக்கணும். அதே போல் உங்களை ஒருத்தர் இயக்கணும். அதை எப்படி இயக்கினா ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல் தான். மறக்காமல் பாருங்கள். உங்களை இயக்க நான் ரெடியாகிறேன். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜெயிக்க தயார்னா கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த ஒரு நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் குடும்பத்தை கூட பேசுங்க, இல்லை உங்கள் தெரிஞ்ச நண்பர்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக நல்ல வழி கிடைக்கும். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோர்னமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஆடிப்பூரம். கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அமாவாசனை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல சனி வக்கர நிலையில், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாரு, 7ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு இருப்பாங்க, 8ல் கேது, 9ல் சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 13ஆம் தேதி காலையில் 6:05 உங்களுக்கு 15ஆம் தேதி காலை 9:36 வரைக்கும் சந்திராஷ்டம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனத்தோட இருந்தீங்களா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் ஆகிறதுனாலையும் சுக்கிரனும் சனியும் நேர்பார்வையில் இருக்கிறதுனாலையும் காரிய தடை, காரிய தாமதம் ஏற்படும். அதை மீறி நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கான முயற்சிகளிடம் வெற்றி உங்களுக்கு அமையும். 4-11 கூடிய 6ஆம் இடத்துல இருக்கனால பணம் வரவு செலவு கொடுக்கும். அது எந்த மாதிரி செலவுனா, வைத்திய செலவு, வண்டி வாகன செலவு, இந்த மாதிரி செலவுகள் கொடுக்கும். அதுக்கான செலவுகள் ஆரம்பத்திலே இப்போ பண்ணிட்டீங்களா நல்லது. தாமதிச்சு பண்ணீங்களா பெரிய செலவாக மாறிடும். அது வராமல் பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கூடியவன் நீச்சமாக இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. அதனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், நல்லதுகள் நடக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கிறத நிஜமாக உணர்வீங்க. அதே போல் மகாலட்சுமியோட மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் அப்படின்னு 108 முறை சொல்லி மகாலட்சுமிக்கு பிடித்த வாசனையான மலர்களை வைத்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக கடன் பிரச்சனை வரும். சண்டை பண்ணாதீங்க, பொறுமையாக பதில் சொல்லுங்கள், கடனை கட்டி முடிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணம் செலவு பண்ணுறது சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க. உறவுகள் ஒன்று கூடி மகிழக்கூடிய விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷ விஷயங்கள் வரும். வாழ்த்துக்கள். நல்லது அதிகம் நடக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு மாறப்போகுது. கணவன் மனைவி உறவுல மட்டும் சண்டை வரும், அது வராமல் பார்த்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக ஒரு பெரிய வாய்ப்பு வருது, தக்க வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலிமா நல்ல வரன் வருது. அது ஏற்கனவே பார்த்த வரன் தான், அது உங்களுக்கு செட் ஆகும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
மாணவியருக்கு படிப்பில் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் கோபத்தால் ஒரு சில விஷயத்தை இழக்க நேரிடும். கவனத்தோடு இல்லைங்க, சின்ன சின்ன காயம் வராமல் பார்த்துக்கோங்க. ஆனால் கட்டாயம் காயம் வரதுக்கான வாய்ப்பு உருவாகும். கவனமாக இல்லைங்க, விளையாடும் போது பொறுமையாக இல்லைங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகணும். உங்களோட சகோதரர்களை பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவங்ககிட்ட சண்டை பண்ணாதீங்க, பொறுமையாக பேசுங்க, பொறுமையாக பதில் சொல்லுங்கள். எதிர்காலத்தில் நல்லா தான் போய் முடியும். இல்லைனா பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யலாம், இல்லை நீங்கள் சொல்ல விஷயத்தை கேட்காம இருக்கலாம். இதன் மூலியமாக சண்டை வரும். அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க. வாக்குவாதம் பெரிய அளவு கொண்டு போகாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த வாரம் சந்தோஷம் இருக்கிறதுனால நீங்கள் தான் குற்றவாளியாக நாளைக்கு மாறிடுவீங்க. அதனால் இந்த வாரத்தில் பொறுமை அவசியம் தேவை. ரெண்டாவது, அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள், காய்ச்சல்கள், ஸ்கின் அலர்ஜி, ஏதாவது தீக்காயங்கள் இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கோங்க. ஃபோன்லேயாவது விசாரிச்சுக்கோங்க. ஜாக்கிரதையாக இல்லைம்மா, இந்த மாதிரி விஷயம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, இது வரக்கூடாதுன்னு நான் உனக்காக முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்க, கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. அதுவும் குறிப்பாக உயர் அதிகாரி மூலியமாக பிரச்சனை வருது. அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பழகிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் சகோதரிகளுக்கு 10 கோடி நீச்சம் வாங்கினா கொஞ்சம் பொறுத்துருங்க, நல்லது நடக்கும். சுக்கிரனோட இடம் மாற்ற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சது தான் சட்டம். அதனால் பொறுமை அவசியம் தேவை. சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க. மகர ராசிக்கார்ட்ட ஒரு அன்பு வேண்டுகோள், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு கடன் கொடுங்க. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வரம் கொடுக்கும் வரலட்சுமி நாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மகா யாகத்தினை பற்றின ஒரு தகவல். இது ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, மகர ராசிக்காரருக்கு 10 கோடி சுக்கிரனாக இருக்கனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் தொழிலில் வெற்றி பெறலாம். அதே போல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் சனி பகவானும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கான்னு பார்த்து அதுக்குரிய வழிபாடுகள் பண்ணும்போது நீங்கள் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள் பெறலாம். நீங்கள் ஏன் இன்னும் உங்கள் தொழிலில் ஜெயிக்காமல் இருக்கிறீங்க காரணத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புள்ளவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான தகவல் கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது. ஜெயிக்க தயாராக ஜெயிச்சிருவோம். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் அமாவாசை, நீங்கள் மறக்காமல் குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணுங்க. சோம பிரதோஷத்தில் மறக்காமல் கலந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சோம பிரதோஷம் மிஸ் பண்ணாமல் கலந்தீங்கன்னா பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். குபேர யோகமுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் ராகு இருக்கும், 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். சனி பகவான் வக்ரமாகிறது அவ்வளோ சிறப்பில்லை, வக்ரத்தில் இருக்கிறாரு. அது 2ஆம் வீட்டில். 2ஆம் வீட்டு அதிபதியான குரு 6ல் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பணத்தடைகள் ஏற்படும், குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கூடுதல் மகிழ்ச்சி. சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது 10:30 மணிக்கு மேலே. ஆனால் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம், அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம தெளிவாக பேசிக்கலாம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதில் நம்ம கவனம் செலுத்துவோம். ராசிக்கு 10 கூடிய வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக வருமான உயர்வு வரும். பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணிங்களா வெற்றி உங்களுதாகவே அமையும். இல்லைன்னா தடைகள் பிரச்சனைகள் வரும். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. குடும்ப உறவுக்குள்ள பிரச்சனைகள் வருது. அதுவும் குறிப்பாக தந்தையோட உடல்நலத்தில் பிரச்சனை வருது. சொந்தக்காரங்களால் செலவுகள் அதிகம் வருது, சிக்கனமாக பார்த்துக்கோங்க.
சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான செலவுகள் உண்டு, அதுக்கேற்ற வருமானம் உண்டு, பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு செல்கிற நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். நண்பர்களால் தவறு செய்யாத குற்றவாளி, நீங்கள் தப்பு பண்ணவும் இல்லை, மற்றவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி மாட்டிக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யாருக்கும் உதவி செய்ய உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. கூட குறை பண்ணுற தப்பு உங்கள் மேலே மாட்ட விட்டு அவங்க தப்பிச்சுக்கோங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அரசாங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. அரசு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாத வம்பு வழக்கு பகச்சிக்காதீங்க. பெரிய மனிதரோட விரோதத்தை சம்பாதிச்சிக்காதீங்க. பொறுமையாக இருந்தீங்களா காரிய வெற்றியாகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத வருமானம் வரும், காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும், திடீர் திருமண யோகம் உண்டு. மாணவியர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் குழப்பம் தடை ஏற்படுகிறது. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா மார்க் எடுக்கலாம். அதுவரை பொறுமை அவசியம் தேவை. இந்த வாரம் அமைதியோட பொறுமையோடு இருந்தீங்கன்னா நல்லதுகள் அதிகம் கிடைக்குங்கிறத மாற்று கருத்தில். இல்லை தரசிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். அதே சமயத்தில் உறவினர்களால் பிரச்சனைகள் வருகிறது, பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு உதவி செய்ய உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கோங்க. குறிப்பாக அப்பா வயசு உள்ளவங்கள ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைங்களை அடிக்காமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை கவனத்தோடு இருக்க சொல்லுங்கள். வெளியில் போயிட்டு வராங்கன்னா எங்கே போகிற என்ன வர அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதை நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு போகும் சகோதரிகளுக்கு வண்டி வாகனத்தை சரி பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்தை ரிப்பேர் ஆகும். வண்டி வாகனத்தில் போகும்போது லிமிட்டான ஸ்பீடில் போங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ரெண்டாவது, நண்பர்கிட்ட அதிக ரகசியங்களை பேசாதீங்க. அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாளுங்க. அப்போ தான் பண தேவைகள் பூர்த்தி பண்ண முடியும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால கவனத்தோடு இருங்க. 10 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. பணம் தடைகள் கொஞ்சம் வருது. அதுக்கு பெரிய அளவு கடன் வாங்க வேண்டாம். சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், நல்ல வழிகள் கிடைக்கும். இந்த வாரம் எனக்காக 1 நிமிஷம் கடன் கொடுங்க. 1 நிமிஷம் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜையை பற்றி பேச போகிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கட்டாயம். ஏன் கும்பராசிக்கிட்ட அதை பற்றி பேச போகிறோம்னா, கும்பராசிக்காரங்க எப்போவுமே தன்னை உயர்வான எண்ணத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே பிறந்தவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுக்கும், உங்கள் நண்பர்களுக்கு பயனுக்கும். ஏன்னா உங்களால் பல பேர் பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க. அது காரணம் உங்களோட ஆலோசனையும் கூட. அதனால் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். 100% பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அது வேணுமா கேரண்டியாக நான் உத்தரவாதம் தரேன். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோரணமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி அன்னைக்கு அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுங்க. புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்க மீனராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவும், 6ஆம் இடத்துல கேதுவும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருப்பாங்க. 12ல் ராகு இருப்பாங்க. ராசிக்கு 2 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11 கூடியவன் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார். அப்போ வருமானம் வரத்துக்கான வழிகள் நிறையா உண்டு. அதை பயன்படுத்திக்கோங்க. ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி பகவான் வக்கரமாக்கறனால இது ஒரு நல்ல காலம். இந்த டைம் பயன்படுத்தினீங்கன்னா பணம் நிறையா கிடைக்கும், அதிக வருமானம் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸ், சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது. சுக்கிரன் உங்களுக்கு கெட்டவன் தான், அவன் நீச்சமாக்கறனால நன்மைகள் கொடுப்பாரு. இருந்தாலும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அதிகம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுதாகவே அமையும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10 கூடிய உச்சம் பெற்று உங்களை பார்க்குறவங்களது தொழிலில் வருமான உயர்வுகள் உண்டு. புதிய ஐடியாக்கள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி ஈஸியாக ஜெயிக்கலாம்.
ஒரு பெரிய வெற்றி உங்களை நோக்கி வருகிறது, அதை தக்க வச்சுக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு சம்பள உயர்வு, பாராட்டுகள் அதிகம் கிடைக்கும், நல்லது நடக்கும். திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ப்ரைஸ் ஏதாவது கிடைக்கும், அதிர்ஷ்டமான முறையில் கிடைக்கும். பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசாங்க உச்சப்பதவியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்படும். அதன் மூலிமா வருமானம் அதிகரிக்கான வழி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. 6ஆம் இடத்துல கேதுக்குனால மறைமுக நோய் தாக்கங்கள் வந்துடும், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் செக் பண்ணால் தெரியும். ஓகேவா? ஆனால் ஒரு பாடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. அதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும். அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். நண்பருக்கு நன்றி சொல்லுங்க. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு சுக்கிர பகவான் நீச்சமாகனால காதல் வெற்றி அடையும், திடீர் திருமண யோகம் அமையும். குறிப்பா சொல்லணுமா இருந்தால் சொந்த ஊர்ல சொந்தத்துல வரணையும் அதை ஏற்றுக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த வரனே அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். மாணவருக்கு படிப்பில் ஒரு சில தடைகள் இருக்குது, அது வராதுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களுக்கிட்டே அமையும். ஒரு சிலருக்கு கவுன்சிலிங் போயிட்டுருக்கோம், அவங்க வரும் வாரங்களில் அவங்க ஜெயிப்பாங்க. கவுன்சிலிங் ஒரு விஷயம் நடக்கும், அது அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச ஊரில் சேருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மன திருப்தியை கொடுக்கும் இந்த வாரம். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சனி வக்கரமாகறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், ஈஸியாக சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். மருத்துவ செக்அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரத்த பரிசோதனை பண்ணிட்டு மருந்து எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இல்லை கண்டுக்காம விட்டிங்களா குளுக்கோஸ் வரைக்கும் ஏற்றுற அளவுக்கு கொண்டு போய் ஹெல்த்தை பாதிக்க வச்சிடும். ஹெல்த்து மேலே எப்போவுமே ஒரு அக்கறையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் உறவினர்கள் மூலிமா நல்லது நடக்கும். குழந்தைங்க பாராட்டத்தக்கன விஷயங்கள் நடந்துக்குவாங்க. அக்கம் பக்கத்தாரிடம் உதவிகள் கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் ப்ரொமோஷன் கிடைக்கும். புதிய வேலைக்கு ஒரு சில பேர் பெரிய இதோட ஹையர் வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் பிஸ்னஸை வளர்த்துறதுக்கான வழி கிடைக்கும். அதே போல் ஒரு பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஒரு பெரிய மனிதரோட தொடர்பு கிடைக்கும், அது மூலிமா உங்கள் வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் எனக்கு ஒரு நிமிஷம் கடன் கொடுங்க. அது ஒரு நிமிஷம் எதுக்காகனா, நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோயிலில் வரலட்சுமி அன்றைக்கி நடக்கக்கூடிய பூஜை பற்றின தகவல் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன் மீன ராசிக்கு இந்த தகவல் நான் தரேன் அப்படின்னு பார்த்தீங்களா, மீன ராசிக்காரங்க எப்போவுமே தன்னோட ரகசியத்தை தனக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக உழைக்கிறவங்க. ரெண்டாவது, பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்காக அவங்களால மட்டும்தான் முடியும், அதை அவங்களே நம்ப மாட்டாங்க, அதுதான் அவங்களோட மைனஸு. அதை பற்றி தெளிவாக அதில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சுயஜாதத்தோட ஒரு முறை நம்ம திருக்கோயிலில் இந்த நடக்கிற பூஜையில் கலந்துட்டீங்களா, கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தான் நம்பர் ஒன்றுங்கிறத நீங்களே ஆச்சரியத்தக்கன விஷயத்தில் நம்புவீங்க. இது சம்மந்தமாக உங்கள் நண்பர் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள் நண்பர் கூட டிஸ்கஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல வழி, அவரும் கரெக்டுன்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு முறை கலந்துக்கோங்க. இந்த பூஜை உங்கள் வாழ்வியில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நன்னாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வளமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம 16 லட்சுமிகள் அருள் புரியும் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பண வரவு பெருக ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் நடக்குது. மேலும் 16 வகையான மங்கள பொருள்கள் உங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 108 மெம்பர்ஸ் மட்டும்தான் அனுமதி. 25 பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கோர்ணமட்டி கிராமம், எட்டிக்குட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. 16 லட்சுமிகள் அருள் புரியும் உலகின் முதல் திருத்தலம் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரம் கொடுக்கும் 16 லட்சுமிகளை வணங்கி நம்ம 16 வகையான மங்கள பொருள்களை நம்ம தொழில் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 16 செல்வங்களை நமக்குள்ள தக்க வச்சு வளமான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வோம். இந்த அதிர்ஷ்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து நன்மையை பெறுவோம். இந்த வாரம் வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள், அமாவாசை அன்னைக்கு குலதெய்வங்களுக்கு போங்க. கட்டாயம் சோம பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.